ஒரு தகுதியற்ற எந்த துணிச்சலும் இல்லாத ஒரு பேடித்தனமான முதலமைச்சர் தான் விஜய். அவர் அதிமுக மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியலை பேசுவதற்கு ஒரு துளி கூட தகுதியில்லை. ஏதோ ஒரு விபத்துல ஆட்சி கொண்டார். தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்திகளை மக்களிடத்துக்கு கொண்டு செல்லும். விஜய் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர். ஏன்னா அவர் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இங்க டீலிமிட்டேஷனுக்கு திமுக பாஜக கிட்ட ஒரு 3 கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு. கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்கனாலே அவங்க அடுத்து அந்த கண்டிஷன்ஸ் நிறைவேற்றப்படும் பட்சத்துல ஆதரிக்கிற மைண்ட் செட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து தமிழகமே எதிர்க்கிற டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக போகிறது. தொகுதி வரையறை ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த போதே, கடந்த ஆண்டே போதே இந்த மாதிரி திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை குறிச்சு சட்டமன்ற மசோதா கொண்டு வந்தது. அப்பெல்லாம் என்ன அதிமுக வாக்களிச்சது மூடி மறைப்பதற்கு இந்த மாதிரி விஜய் அவர்கள் திடீர்னு மசோதா கொண்டு வரது. இப்ப 33% இடஒதுக்கீடு இப்ப மாநில அரசு மத்திய அரசு பண்ண போதா, ஏதாவது செய்தி வெளிவந்துதான். என்ன அவசரம்? தொடர்ந்து இந்த ஆட்சியை நடத்துவதே சிரமம். உண்மையில் ஒண்ணுமே தெரியல. கொண்டு வரப்பட்ட விஷயம்ன்றது தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் இங்க பார்க்கப்படுகிற பொழுது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தாவது அதை ஆதரிக்கலாமே, அந்த தீர்மானத்தை ஆதரிக்கலாமே. அப்போ இந்த இடத்துல அரசியல் காரணங்களுக்காக புறந்தல்றது, இங்க நீங்க பாஜகவுக்கு பச்சை கொடி காட்டுறீங்க அப்படின்னு தான் இங்க பார்க்கப்படும். முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் இப்படி தாவேகா பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமாக காட்டிவிட்டு போவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான். அவருடைய தலைமையின் கீழே தொடர் தோல்விகள், தலைமை சரியில்லை அப்படிங்கறத தான் காரணமாக காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் கூட கட்சிக்குள்ள இருக்கிற சி.வி. சண்முகம் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர் பல பேர் போனாங்க. அதிமுக பெயரை பயன்படுத்தி கொள்ளையடிச்சவங்க குறிப்பிட்ட 4-5 பேர் எல்லாம் பாருங்க. பல்வேறு அவர்கள் மீது அவங்க கொள்ளையடிக்கும் போது அதிமுகவினுடைய தலைமையாக இருந்தது யாரு? பொது எதிரிக்காக இந்த இடத்துல அதிமுகவின் பிரதான கொள்கையான திமுக எதிர்ப்பையே சமரசம் பண்ணிக்கிட்டு திமுகவோட போகுமா அதிமுக? இல்லைங்க, நீங்க சொல்றீங்க அதிமுக இன்னி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அதிமுகவை சேர்ந்த திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தற்போது அதிமுக தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்ப இந்த திமுக அதிமுக அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி செயல்படுறாங்க, ஒன்றாக செயல்படுகிறாங்க, மறைமுகம். அந்த இதுக்கு இன்னொரு பாயிண்ட் இப்போதைக்கு வலு சேர்க்கிறாங்க. இப்ப இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக தற்போது கூட இப்போ ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. அதுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு ஆதரவு தெரிவிச்சுட்டு, பட் இந்த டீலிமிட்டேஷன் தொடர்பாக தாவேகாவினுடைய அந்த தீர்மானத்திற்கு, தாவேகா அரசினுடைய தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அரசியல் காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம்னு அதிமுக அதை புறந்தள்ளுது. இந்த பக்கம் சில நாட்களுக்கு முன்பாக ஹிந்து நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்துல வந்த இதன் மூலமாக வருகிற தகவல், இங்க டீலிமிட்டேஷனுக்கு திமுக பாஜக கிட்ட ஒரு 3 கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு. கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்கனாலே அவங்க அடுத்து அந்த கண்டிஷன்ஸ் நிறைவேற்றப்படும் பட்சத்துல ஆதரிக்கிற மைண்ட் செட்டுக்கு தான் வந்திருக்கிறாங்க. இப்ப திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்து பாஜகவினுடைய இங்க தமிழகமே எதிர்க்கிற டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக போகிறது. இந்த இடத்துல கூட திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துதான் செயல்படுறாங்கன்றது இப்போ ஒரு எடுத்துக்காட்டா காட்டுறாங்க. இது எப்படி பார்க்கிறது? நீங்க காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, நீட் பிரச்சனை, அதே மாதிரி தொகுதி வரையறை ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்த போதே, கடந்த ஆண்டே போதே இந்த மாதிரி திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை குறிச்சு சட்டமன்ற மசோதா கொண்டு வந்தது. அப்பெல்லாம் என்ன அதிமுக வாக்களிச்சது. தமிழ்நாடு உரிமை என்று வருகிற போது ஆதரிப்பாங்க. இதுல கடந்த ஆண்டு இதே திரு விஜய் அவர்கள் மே மாதம் நினைக்கிறேன் 2025 ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில விஜய் இந்த தொகுதி வரையறை பிரச்சனையை காரணம் காட்டி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது மிகப்பெரிய தவறு, தேவையில்லை. ஏன்னா மக்கள் பிரச்சனை 1000 இருக்கிற போது இதுக்கு முக்கியத்துவம் தர வேண்டியது இல்லைன்னு பேசினாரு. அப்ப இன்னும் ஏன் அவரை கொண்டு வந்தாரு? ஒரு மத்திய அரசு பாராளுமன்றத்துல மசோதா கொண்டு வரல, இல்ல அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியிடல, இதையெல்லாம் செய்யாத போது இப்போ அவசரமா ஏன் கொண்டு வந்தீங்க? அதாவது காவிரி பிரச்சனை வந்துச்சு, மேகதாது பிரச்சனை வந்துச்சு, சட்டமன்றத்துல மக்கள் பிரச்சனை பேச தெரியல. அப்ப இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக, மக்கள் உணர்ச்சியை தூண்டுவதற்காக ஒரு மசோதா, தமிழ்நாட்டு வாழ்வுரிமை காப்பாற்றுறாரு விஜய் சொல்லி கொண்டு பண்றதுக்காக ஒண்ணு. இப்ப 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு ஒதுக்குவாங்க சொல்லணும். 1998 அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் இதே பாராளுமன்றம் சட்டமன்றம் 2 அவைகளிலும் 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்று
சட்ட மசோதாவை கொண்டு வந்தது, அனைத்து கட்சி ஆதரவோடு தோற்கடிக்கப்பட்டது. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலும் 50% இடஒதுக்கீடை கொண்டு வந்ததும் புரட்சி தலைவர் அம்மா தான். எனவே புதுசா எல்லாம் தேவையில்லை. இப்ப அவசர அவசரமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தமிழ்நாட்டுல பல்வேறு துறை 36 துறைகள் இருக்கு. 36 துறைகளை குறித்து இங்கே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களால் தங்கள் துறை குறித்தான விளக்கங்களை மானிய கோரிக்கை வைத்து பேச முடியல. அப்போ குழப்பறாங்க. எதிர்கட்சிகள் நீண்ட அணுகுமுறையர் இருக்காங்க. இப்ப அதிமுக போச்சு எடப்பாடியை பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியிலே வருது. இந்த ஒரு வாரமா பார்த்திருப்பீங்க. மிக தேர்ந்த புள்ளிவர்களோடு விரலுடையில ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு கேள்வி கேட்கிற போது யாருக்குமே சொல்ல தெரியல. நான் சொல்ல தெரியுங்கிறது புதுசா வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. தப்பா சொல்ல, கற்றுக்கொள்ள வேண்டியதான். குறைந்தபட்சம் அதை எழுதி வைத்துக் கொண்டாவது மிக சரியாக மக்களிடத்துல விஷயம் சொல்ல வேண்டும், பேச வேண்டும். எதுவுமே இல்லாம பண்றது எல்லாம் மூடி மறைப்பதற்கு இந்த மாதிரி விஜய் அவர்கள் திடீர்னு மசோதா கொண்டு வர்றது. இப்ப 33% இடஒதுக்கீடு இப்பதான் மாநில அரசு மத்திய அரசு பண்ண போதா, ஏதாவது செய்தி வெளிவந்துதான். இப்ப என்ன அவசரம்? அப்போ இது முழுக்க மோசடிங்க. எனவே தொடர்ந்து இந்த ஆட்சியை நடத்துவதே சிரமம். உண்மையில் ஒண்ணுமே தெரியாதவங்க திரும்ப படிச்செல்லாம் நீங்க அம்மா புரட்சி தலைவரை பத்தி 1000 பேசலாமுங்க. அவர் உண்மையிலேயே தொடக்க காலத்திலிருந்து தன்னை வளர்த்து கொண்டார், முழுக்க தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டார். சட்டமன்றத்துல திமுகவில் மிகப்பெரிய ஜாமான் இருப்பாங்க. துரைமுருகன் போன்றவர், ரஹ்மான் கான் போன்ற நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் எல்லோருமே பேசுவதை காட்டிலும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பதில் சொல்லுகிற போது அவர்கள் வாயடிச்சு போனாங்க. அதே மாதிரி அதிமுக நாவலர் உட்பட நிறைய பேர் இருந்தாங்க. அவர்கள் கூட அம்மாவுடைய பேச்சு போது ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்கிற அளவுக்கு விஜய்க்கு எதுவுமே தெரியாது. எனவே இந்த மோசடியான சூழ்நிலையில ஆட்சிக்கு விட்டு விஜய் அவர்களுக்கு மோசடி அரசியலை யாரோ கற்றுத்தராங்க. நிச்சயமாக மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பாடத்தை மக்களே போடுறாங்க. இல்ல, இப்ப சட்டமன்றத்துல அதுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, இந்த பக்கம் பாஜக எதிர்ப்பு தெரிவிக்குது. கிட்டத்தட்ட ஒரே குரல் மாதிரி தானே மக்கள் பார்ப்பாங்க. இப்ப நீங்க சொன்னதுபடி இது அரசியல் காரணங்களுக்காக ஒண்ணும் தெரியாம தாவேக்கா கொண்டு வருதுனாலும் கூட, கொண்டு வரப்பட்ட விஷயம்ன்றது தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிறது தான் இங்க பார்க்கப்படுகிற பொழுது, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தாவது அதை ஆதரிக்கலாமே, அந்த தீர்மானத்தை ஆதரிக்கலாமே. அப்போ இந்த இடத்துல அரசியல் காரணங்களுக்காக புறந்தல்றது, இங்க நீங்க பாஜகவுக்கு பச்சை கொடி காட்டுறீங்க அப்படின்னு தான் இங்க பார்க்கப்படும். இல்லைங்க, அதாவது தாவேக்கா அரசு அமைந்த பிறகு அதற்கு முன்பாகவே அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் அதிமுக பத்தி என்ன பேசினாங்க நீங்க சொல்லுங்க. அதாவது தமிழ்நாட்டை அதிகமாக ஆண்ட கட்சி அதிமுக தான். திமுக 75 ஆண்டுகள் கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கம் இருந்தாலும் அதிகமாக நாட்டை ஆண்டது அதிமுக தான் இருக்கு. அப்போ இந்த கட்சியை மிக குறைவாக மதிப்பிட்டு இன்னைக்கு 47 எம்எல்ஏ வெட்டி விட்டுருக்காங்க. 1,34,00,000 வாக்குகள் வாங்கி இருக்கிறது. 53 இடங்களை ஒட்டுமொத்த கூட்டணி வென்றிருக்காங்க. இந்த கட்சி சோரம் இன்னும் பல்வேறு இடங்கள்ல குறைவான 200 வாக்குகள் தோற்றுருக்காங்க. அதிமுக இன்னும் 40,000 மக்கள் அங்க இருக்காங்க. ஆனா இதை தன்னை மிகப்பெரிய பிரகாசமான ரட்சகன் போல, ஒரு வானத்திலிருந்து வந்தவனை போல, அதிசய பிறவை போல கருதி கொண்டு விஜய் அவர்கள் நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை பார்த்து எவ்வளவு கேள்வி பேசினாரு. அல்லு சில்லுகளை என்ன வார்த்தைங்க இது? அதே மாதிரி வாயில் நல்லா வந்துரு. அதாவது ஒரு தகுதியற்ற, எந்த துணிச்சலும் இல்லாத ஒரு பேரித்தனமான முதலமைச்சர் தான் விஜய். அவர் அதிமுக மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியலை பேசுவதற்கே ஒரு துளி கூட தகுதியில்லை. ஏதோ ஒரு விபத்துல ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்த ஒரே காரணத்துக்காக இப்படி எல்லாம் வெள்ளி நகையாளுகிற அளவுக்கு விஜய் எங்க துணிச்சு வந்தது கேட்கிறேன். புரட்சி தலைவர் அம்மா பத்தி பெருமை பேசுறீங்களா? 1989 இதே சட்டமன்றத்துல புரட்சி தலைவர் அம்மா அவர்களை திமுக சேலை உருவாங்க. அப்ப விஜய் எருவிட்டு இருந்தாரு. கருணாநிதி எழுதிய கலை வசனத்துல அப்பா சினிமா இருந்தாரு. அதை பாதுகாப்புல நீங்க சினிமா நடிச்சீங்க. அப்ப கண்டிச்சீங்களா? எப்பொழுதெல்லாம் அம்மாவுக்கு இடையூறாக செய்ததோ திமுக, அம்மா சிறைக்கு போறாங்க, திமுக கஷ்டப்படுச்சு, அப்பெல்லாம் நீங்க அம்மா பாராட்டி பேசுனீங்களா? அம்மா யாரும் நின்றீங்களா? உங்க சுயநலத்திற்காக இந்த நாட்டு மக்களை பயன்படுத்துறீங்க, அதிமுக தலைவர்களை பயன்படுத்துறீங்க, எம்ஜிஆரையும் அம்மா பயன்படுத்துறீங்க. பயன்படுத்த எந்த தகுதி மாதிரி இருக்கு முதல்ல? அப்போ முழுக்க அதிமுக வாக்குகளையும் சேர்ந்து பெற வேண்டும் என்பதற்காகவே விஜய் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்துல அமைச்சர்களை பேச வைத்து ரசிக்கிறார். ஆனா அதிமுக ஒருபோதும் அடுத்த வீட்டுல போய் இருக்கிறது புரியும் வராது. ஆனா அடுத்த வீட்டில் நடக்கிற விஷயத்தை எட்டி பார்த்துக்கிட்டு கேவலமா ஒரு ஆட்சியை அரசியல் செய்யறார் விஜய் அவர்கள். எனவே சொல்றேன், நீங்க திமுகவோடு ஒப்பிட்டு பேசுறது எண்ட் ஆஃப் தி பாயிண்ட் யார் ஜெயிக்கிறாங்க, யாரு முன்னிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க கடைசியில பார்க்கப்படுது. இப்போ அதிமுக அப்படி பார்க்கும் பொழுது நாளாக
கட்சி ஒவ்வொரு நாளும் கரைந்து கொண்டிருக்கிறது. இப்போ ரீசென்ட்லி கூட சிங்கை ராமச்சந்திரன் அவர்கள் தாவேகால போய் இணைஞ்சிருக்கிறார். முக்கியமான நிர்வாகிகள் எல்லாரும் இப்படி தாவேகா பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமாக காட்டிவிட்டு போவது எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான். அவருடைய தலைமையின் கீழே தொடர் தோல்விகள், தலைமை சரியில்லை அப்படிங்கறத தான் காரணமாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பவும் கூட கட்சிக்குள்ள இருக்கிற சி.வி. சண்முகம் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப இத நம்ம கன்சிடர் பண்ணணும்ல. இத மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கல்ல. அதாவதுங்க, தேர்தல் முடிவு வெளிவருகிற நாள் வரை எடப்பாடியார் தான் சிறந்த ஆளுமை. அவரை விட்டால் தமிழ்நாட்டில் அதிமுக காப்பாற்ற யாருமே கிடையாது. தமிழ்நாட்டை பாதுகாக்கிற தலைவர் பேசுனதெல்லாம் இவங்கதான். இதே நீங்க குறிப்பிட்ட அப்புறம் எல்லாருமே என்ன பேசுனாலும் பாருங்க. அப்ப முன்னாடியே நீங்க விஜய் வந்து புரிந்து கொண்டு ஏன் நீங்க போகல, ஏன் அந்த முடிவெடுக்கல, என்ன காரணம்? இப்ப ஏன் போறீங்க? இப்போ ஜெயிச்சவரை நீங்க போறேன்னு சொன்னா யாருமே நானே நாளைக்கு போறாங்க. அது பெரிய விஷயம் இல்ல. ஒரு கட்சி தோல்வியில் இருக்கிற போது, துன்பத்தில் இருக்கிற போது உறுதியா நிற்பது தான் உண்மையான கட்சிக்காரனுடைய. காட்டி கொடுத்து ஓடுறது இல்ல. காட்டி கொடுத்து ஓடுறாங்க உண்மை. எதுக்காக ஓடுறாங்க? நாட்டுக்கு சேவை போறாங்களா? அவர்கள் தங்களை வாழ்ந்துட்டுக் கொள்ள, வளப்படுத்திக் கொள்ள. முன்னாள் அமைச்சர் பல பேர் போனாங்க, சில பேர் தூக்கிறாங்க. காரணம் என்ன? பல ஆயிரம் கோடி வந்து அதிமுக பெயரை பயன்படுத்தி கொள்ளையடிச்சவங்க. அதனாலதான் அதிமுக பல சிக்கலுக்கு ஆளாச்சு. அப்படி குறிப்பிட்ட 4-5 பேர் எல்லாம் பாருங்க, பல்வேறு அவர் மீது வைத்திருக்க. அவங்க கொள்ளையடிக்கும் போது அதிமுகவினுடைய தலைமையாக இருந்தது யாரு? இல்ல, நான் சொல்ல எடப்பாடியார் சொல்லுங்க. புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்து ஒவ்வொரு முறையும் இது மாதிரி சில பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தவறு செஞ்சாங்க. அந்த தவறை வந்து அம்மா கமந்து கொண்டு போக முடியாத ஒரு தடை இருந்தது. அதே மாதிரி எடப்பாடியார் ஆட்சி ஆச்சரியப்படுத்தார். இவரெல்லாம் செய்தது தெரியல. உண்மையிலேயே மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. முதலமைச்சருக்கு தெரியல உண்மையிலேயே. அந்த அளவுக்கு இந்த மக்கள் வரிப்படத்தில் தங்களை உயர்த்தி கொண்ட இவர்களால் மிகப்பெரிய பாதிப்பை அதிமுக தான் பெற்றது. எனவே இவர்கள் வந்து அதை பாதுகாக்க போறாங்க. பதவிக்காகவும் ஏற்கனவே சம்பாதி சொத்துக்களை பாதுகாக்க போறாங்க. நாட்டுக்கு சேவன் பாபம் தான் நீங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சார்ல, அப்போ போயிருக்கோங்க. யதார்த்தமா இன்னொரு கேள்வி. இப்போ 96 தோல்விக்கு அப்புறமா அம்மா அவர்கள் என்ன செய்தார்கள்? கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், இல்ல விலகி போனவர்கள், அதிருப்தியாளர்கள் எல்லாத்தையும் அரவணைச்சு கடினமாக உழைத்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மாவினுடைய அப்போதைய செயல்பாடுகளை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செயல்பாடுகளோட ஒப்பிடுறாங்க. ஏன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பண்ண மாட்டேங்கிறார்? கட்சி இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வெற்றி தான் முக்கியம்னா எல்லாரையும் அரவணைச்சு ஒன்று சேர்த்து கட்சியை வலுப்படுத்தி வெற்றியை அடைய வேண்டும். ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை செய்ய மாட்டேங்கிறார்? மாறாக எல்லாத்தையும் நீக்கிக்கிட்டே தான் இருக்கிறார். இல்ல, கட்சி வந்து படிப்படியா தேஞ்சு வருஷம் பார்த்து குறிப்பிட்டீங்க. அதாவது அம்மா காலத்துல வெறும் 4 இடங்கள் தான் வென்றது. அதனால மீண்டும் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர முடிஞ்சது. இப்போ அதிமுக இது அதுக்கு பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு அந்த மாதிரி தோல்வியெல்லாம் பெறல. மிக கௌரவமான தோல்வியா மீறி அந்த அளவுக்கு எடப்பாடி தலைமை மிகச்சிறப்பா தான் இயங்கிட்டு இருக்குது. நீங்க குறிப்பிடுகிற அந்த செய்தி சொல்றேன் நானு. புரட்சித்துறை அம்மா காலத்துல அவர் எழுத்தவங்க நிறைய பேர் உண்டு, வாழ்க்கையில சேர்த்துட்டாங்க. ஆனால் அவர்களெல்லாம் எப்போ, அதாவது மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க, தான் செய்த தவறுக்கு வருந்துறாங்க, நீண்ட இடைவெளிக்கு பிறகு சேர்த்தாங்க. இப்போ இன்னைக்கு வந்து புரட்சித்துறை அம்மாவை கேவலமா இன்னைக்கு பேசிட்டு பேச பரவாயில்ல வாங்க அரவணைக்கவே இல்லை. அவர்கள் தாங்கள் பேசியது தவறு என்று உணர்ந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்துதான் வந்தாங்க. காளிமுத்து பேசினாரு. அதே மாதிரிதான் சார் ஓபிஎஸ் முன் வந்தாரு. மன்னிப்பு கடிதம் கொடுத்து எனக்கு பதவியும் வேண்டாம், பரவாயில்ல சேர்த்துக்கோங்கன்னு வந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கலையே சார். நீங்க எல்லா நீதிமன்றங்களும் வழக்கு, உச்ச நீதிமன்றத்தில வழக்குகளை உண்மையிலேயே எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் கட்சியாக தியாகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னவரு ஒட்டுமொத்த வழக்குகளையும் வாபஸ் பெற்றுக்கொண்டு ஏன் வரல? இப்ப திமுக போறீங்க, தானாக வழக்கு போயிடுது. அப்படி எண்ணம் உள்ளவங்க உடனடியே வழக்கு வாபஸ் வாங்கி நிராயுவானியா வர்றாங்க, கொண்டு வராங்க. சொல்ல தயாரா அல்ல. கட்சிக்குள் வந்து கலகம் விளைவிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கட்சி வந்து நிலையாகவோ ஒற்றுமையாக உருவாவதற்கான வாய்ப்பையும் தரல. புரட்சித்தலைவி அம்மாவால இதே நால்வரணியிலிருந்து, நாவலர் இருந்து, திருநாக்கரசர் இருந்து, கேகேசர் இருந்து, கண்ணப்பன் இருந்து எல்லாமே ஏற்று கட்சி ஆரம்பிச்சு அம்மாவிடம் தோற்றவர்கள் வந்தாங்க. தோற்று முடியாம அவர்கள் இதே நீங்க திருநாவுக்கரசர் மற்ற எல்லாமே திமுக அலைன்ஸ் வச்சாங்க, திமுக சேர்ந்து போட்டிட்டாங்க, திமுக சேர்ந்தாங்க. பல 10-15 இருக்கான்னு சொன்னா அம்மா காலத்துக்கு போனாங்கல்ல. முத்துசாமி அம்மா காலத்துல போனாரு, திரும்பி வரல. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இல்ல சார், இப்பவும் கூட அதிமுக வலுப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப சசிகலாவையும் டிடிவியையும் பேசி அவங்க கொஞ்சம் ஒன்று சேர்த்து கட்சியை கொஞ்சம் பழைய நிலைமைக்கு கொண்டு வரலாம். இப்ப இழப்புன்னு பார்த்தா ஓபிஎஸ் கூட இருந்தவங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் சசிகலா டிடிவியை சேர்த்து இப்ப கட்சியை வலுப்படுத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப எஸ்பி வேலுமணி அதை தான்
முன்வைக்கிறாரு அப்படின்ற போதும் கூட அதை நோக்கி நகர மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கோபிநாத், அதாவது ஒரு பொது வாழ்க்கையில ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் கொண்டவர் எடப்பாடியார். இப்ப நீங்க அதிமுக கடந்த திமுக 5 ஆண்டு காலத்துல இந்த மாதிரி ஊடகங்கள்ல, பத்திரிகைகள்ல அல்லது தொலைக்காட்சிகள்ல அதிமுகவை பலகீனப்படுத்துகிற கேள்வி மட்டுமே கேட்டாங்க. ஒருபோதும் ஆளுங்கட்சி செய்வது தவறு. இப்போ விஜய் கட்சி நீ பாருங்க, யாரா பேசுறாங்க, எந்த டிவியா பேசல, உங்க ஊடகம் பேசுறாங்க பாருங்க. அவர் சொன்ன வாக்குறுதி என்ன, எப்படி சொன்னார்? நான் ஆட்சிக்கு அடுத்த நிமிடம் சொன்னார் இல்லைங்களா? யாரா பேசுறோமா? அப்போ எதிர்கட்சியோட வேலை ஆளுங்கட்சியை கேள்வி கேட்கிறாங்க. அந்த அரசியல் பண்ணா உங்க கட்சி பலவீனம், எங்க கட்சிக்கு பாத்துக்கோங்க, நாங்க அதை பாத்துக்குவோம், அதுக்கான வேலை செய்வோம், அதுக்கான வேலை நடந்துட்டு இருப்போம். அதாவது சிற்றரசல் மாதிரி, குறுநில மன்னர்கள் மாதிரி கட்சியை தன்னை கைப்பற்றி வர வேண்டும் என்கிற அந்த வேகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கட்சி இப்போ வெளியேற்று மீடியா இப்போ புதிய ரத்தம் பாய்ச்சப்படுகிறது, கட்சி வேகம் அது செய்தி. ஆனால் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அடுத்த நொடியில 2500 கொடுப்பேன்னு சொன்னார். எல்லாத்துக்கும் பஸ்ல பயணம் செய்யக்கூடிய உத்தரவு போடுவேன்னு சொன்னாரு. அதே மாதிரி முதியோர் உதவித்தொகை 2000 கொடுப்பேன்னு சொன்னார். இதெல்லாம் ஏன் ஊடகம் தினசரி பேசல? மக்கள் சோகம் செய்ய இருக்கணும். ஒரு அரசை உருவாக்க முயற்சிப்பவர் உருவாக்கிய பிறகு, உருவான பிறகு அவர் அரசு உருவாக்க முன்பாக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற முயற்சியை ஈடுபடவே இல்லை. அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. நான் சொன்னது பாருங்க, ஒரு பொதுப்பொருளும் கையில் சுண்டி பேசினார். அடுத்த நொடி அடுத்த நியூஸ் ஏன் பண்ணல? அப்போ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்திகளை மக்களிடத்துக்கு கொண்டு செல்லும். விஜய் மிகப்பெரிய ஏமாற்றுக்காரர். ஏன்னா அவர் மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இப்போ நிதிநிலை அறிக்கை நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லும் தெரியாது, யாரும் தெரியாம வந்தது. 10 லட்சம் கோடி கடன் எல்லாருக்கும் தெரியுமே. அப்ப ஏன் சொன்னீங்க? அப்போ அது மட்டும் இல்ல, பாருங்க எத்தனை சொன்னாரு நீங்க விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி முழுமையா செய்யறேன்னு சொன்னீங்க, ஏன் பண்ணல? விவசாயிகள் போராட்டம் பண்றாங்களே. அப்போ எத்தனையோ விஷயங்கள தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது, மக்கள் கொந்தளிப்பிட்டு இருக்காங்க, ஏன் விஜய் கண்டுக்கல? உண்மையை சொன்னால் விஜய் தான் முதலமைச்சராக வேண்டும், அந்த அரியணை ஒரு உட்கார வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான அத்தனை வேலையும் மோசடியா பண்ணார். குறிப்பிட்ட சில ஆயிரம் கோடி செலவு செய்து மறைமுகமாக பல ஆட்களை வைத்துக் கொண்டு ரீல்ஸ் மூலமா ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் அழுகிறது, சிரிக்கிறது, உருகிறது, பண்றது, இது எல்லாவற்றையும் படம் எடுத்து விஜயை மட்டுமே மக்கள் விரும்புற மாதிரி தோற்றத்தை உருவாக்குனாங்க. இதையெல்லாம் யாருமே ஊடகங்களை பேச தயார் இல்லை. திரும்ப திரும்ப அவங்களுக்கு கிடைத்ததெல்லாம் அதிமுக. நீ சொல்ற அதிமுக இன்னி தன்னை பாதுகாத்துக் கொள்ளும், தான் எப்படி தன்னை உருவகப்படுத்திக் கொள்ளுமோ அதை நிச்சயமாக மேற்கொள்ளும். எடப்பாடியார் மீது முழு நம்பிக்கை இருக்கு. எடப்பாடியாரை தவிர, எடப்பாடியாரை தாண்டி அதிமுகவுல யாராலும் கட்சியை பாதுகாக்க முடியாது. அவர் தலைமை இருந்த காரணத்தால் தான் இந்த கட்சியை யாரும் வைக்க முடியல, கட்சியை யாராலும் இன்னும் அழிக்க முடியல. இன்றைக்கும் உயிர் போடுறது சட்டமன்றத்தை யார் பேசிட்டா? தமிழ்நாடு உரிமையை பாதுகாக்கிற, தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை பேசுகிற ஒரே இயக்கம் அதிமுக, ஒரே தலைவர் எடப்பாடியார் தான். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை அதிமுக கண்டுகொள்ளாது, கவலைப்படாது. எங்கள் பணியை சரியாக செய்கிறோம். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய விஜயை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புற வரையில் மக்களே முடிவெடுப்பாங்க. அதுவரை காத்திருப்போம். ஓகேங்க சார், பார்ப்போம், பொறுத்திருந்து அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகள் தொடர்பாகவும் பேசலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றிங்க.